Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து லேஸ் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். லேஸோட மிகப்பெரிய வெறியர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படினா எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நானும் அதுல ஒண்ணு. நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம 5 வைரலான லேஸ் ஹேக்ஸ் from 5 minutes crafts தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல 3 ஆப்ஷன் கேக்கும். அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட ஃபர்ஸ்ட் லேஸ் ஹேக்கே வந்து ஒரு சூப்பரான லேஸ் வச்சு ஆம்லெட் செய்கிறாங்க. அதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவங்களே போட்டுக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து என்ன எடுக்கலாம், இந்த க்ரீன் எடுக்கிறேன் நான். இந்த க்ரீன் கூட வந்து நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு எக்கை வந்து பீட் பண்ணி போட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, கெத்தா சொல்லுவேனே நானும் ஃபூடிடா. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். வெண்ணிலாவும் குல்ஃபி ஐஸும் கட்லட்டும் முட்டை பப்ஸும் எண்ணெயில போட்ட பஜ்ஜியும் பெப்சியும் செவனப்பும் தந்தூரியும் சில்லி சிக்கனும் பொங்கிடும் பாதாம் பாலும் சிந்தி வரும் சாம்பார் வடையும் தக்காளி சட்டினியும் அளவோடு தின்றால் எல்லாம் ஓகே. அதிகமா போனா ஆயிடுவடிக்கே. களியினில் போலியினில் அடையினில் வடையினில் அதிரச முறுக்கினில் அடங்கிடும் அகிலமடா. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, கெத்தா சொல்லுவேனே நானும் ஃபூடிடா. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, கெத்தா சொல்லுவேனே நானும் ஃபூடிடா. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். வெண்ணிலாவும் குல்ஃபி ஐஸும் கட்லட்டும் முட்டை பப்ஸும் எண்ணெயில போட்ட பஜ்ஜியும் பெப்சியும் நம்மளோட லேஸ் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே இருக்க அந்த சிக்கன் பீஸ் வந்து செம்மையாக வெந்திருக்கிறது சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பெருசாக அந்த சிக்கனோட ஃப்ளேவர், அந்த எக்கோட ஃப்ளேவர் தான் வந்து பெருசாக தெரியுது. ஆம்லெட்டே வந்து நல்லா திக்கான ஆம்லெட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த லேஸோட ஃப்ளேவர் வந்து பெருசாக தெரியல எனக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அந்த ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த ஹேக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ஹேக்குமே வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து என்னென்னா, இந்த லேஸ் சாப்பிடும்போது நம்மள எல்லாருக்குமே தெரியும் லேஸை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் கால்வாசி தான் லேஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்.
ஸோ இந்த மாதிரி கையை உள்ளே விட்டு இந்த லேஸை எடுத்தோம் அப்படின்னா நம்ம கை அழுக்காயிரும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இருக்குல்ல இதை வந்து இந்த மாதிரி சுருட்டிகிட்டே வராங்க. இப்படியே நம்ம சுருட்டிக்கிட்டே வந்தோம்னா இதுதான் வந்து லேஸ் வந்து மேலே வந்துருச்சு. நம்ம வந்து இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, சிப்ஸ் மட்டும்தான் மேலே வருது. அந்த ஒரு சின்ன சின்ன பீஸாக அந்த மசாலா பீசஸ் அதெல்லாம் இருக்கும்ல கடைசியில், அது எல்லாமே வந்து சைடில் போயிடுது. ஸோ லேஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடைசியில் இருக்க அந்த ஒரு மசாலா பீசஸ், அந்த சிப்ஸ் சின்ன சின்ன பீசஸ், அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரில, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா. அது எல்லாமே வந்து உள்ளே போயிடுது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அது மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மிஸ்டர், இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் கிடையாது. டீசெண்டாக சாப்பிட்றவங்க வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க போல இருக்கு. முக்கால்வாசி காலி பண்ணிட்டேன். இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். தேர்ட் ஹேக் வந்து லேஸை வந்து எரிக்கிறாங்க. மனசாட்சியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கேம்பிங் போகும்போது ரொம்ப குளிர்தாமா, குளிர்றப்போ வந்து பக்கத்தில் எதுவுமே இல்லாதப்போ அவங்களோட ஸ்நாக்ஸாக வச்சுருந்த லேஸை எடுத்து ஃபயர் பண்ணி விட்றாங்க. அந்த ஃபயரில் வந்து அவங்க குளிர் காஞ்சிக்கிறாங்க. நமக்கு வந்து குளிர்னாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம வந்து லேஸெல்லாம் போட்டு எரிக்கிற பழக்கமே இல்லை நமக்கு. பட் இருந்தாலும் ஒரு லேஸை வந்து நம்ம போட்டு எரித்து மனசே இல்லாமல் இந்த ஹேக்கை வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம். இதையும் நம்ம வந்து இப்போ இந்த லேஸை கொளுத்த போகிறோம். அங்கே கொளுத்தலாம்.
சூப்பராக எரிஞ்சிட்ருக்கு, செம்மையாக எரிஞ்சிச்சு. ஆனால் லைட்டாக கருகுன வாடை தான் அடிச்சிச்சு. ஸோ இந்த ஹேக் வந்து அணைஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ஃபோர்த் ஹேக் வந்து லேஸை வந்து மீதி வச்சுட்டோம் அப்படின்னா, அது வந்து ஓப்பன்லேயே வச்சோம் அப்படின்னா பதத்து போயிடும். ஸோ அதுக்காக இதை வந்து ஏர் டைட் கண்டெய்னர்லலாம் போட வேணாமா, இதையே வந்து ஏர் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஹேக் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேஸை என்றைக்குமே வந்து சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் வைக்க மாட்டோம், சாப்பிட முடியல அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து வச்சதே கிடையாது. நீங்கள் வச்சுருக்கீங்களா? லேஸை வந்து சாப்பிட முடியாமல் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹேக்கை டெஸ்ட் பண்ணுறேன் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இது வருது. நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் மறுபடியும் முதல்ல இருந்தா சூப்பராக வந்துருச்சு இந்த ஹேக்கு. செம்மையாக ஏர் டைட்டாக தான் இருக்குது, நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஹேக்கு. சப்போஸ் யாராச்சும் ஒரு லேஸை சாப்பிட முடியாமல் போதும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, அது மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணி நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஹேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து லாஸ்ட் ஹேக்கை வந்து பார்த்துடலாம். ஃபிஃப்த் ஹேக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹேக்கு. நம்ம வந்து லேஸ்க்குள்ளே வந்து சிக்கன் பீஸை போட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். வந்து நம்ம க்ரஷ் பண்ணிடலாம். க்ரஷ் பண்ணும்போது அவங்க வந்து டீசெண்டாக அது வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டை அதில் தான் வந்து க்ரஷ் பண்ணாங்க. பட் நம்ம வந்து இப்படி தான் க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப பவுடராக இல்லாமல் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் வந்து இது பண்ணியிருக்கேன், க்ரஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட சிக்கன் பீஸ் வந்து ரெடியாக இருக்குது. பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் வந்து டெம்ப்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். யாராச்சும் வெஜ் இருந்தீங்க அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு சுத்தம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு இது பண்ணிடலாம்.
நம்மளோட லேஸ் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக KFCயில் பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்குது. லெக் பீஸ் வேறு. ஸோ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, எத்தா சொல்லுவேனே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒரு கிறிஸ்பினஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் மேலே வந்து இந்த மசாலா ஏதாச்சும் டேங்கியான மசாலா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. செம்மையாக இருக்குது. நானும் ஃபூடிடா. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? இந்த ஹேக்கு வந்து நம்ம 10க்கு 100,000 கொடுக்கலாம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் நம்மளோட 5 லேஸ் ஹேக்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. செம்மையாக இருந்துச்சு எல்லா லேஸ் ஹேக்ஸும் ஒன்றும். ஸோ இந்த 5 லேஸ் ஹேக்ஸில் உங்களுக்கு எந்த ஹேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்களா, ட்ரை பண்ணது வந்துச்சா வரலையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லேஸ் ஃப்ளேவரில் வந்து எந்த ஃப்ளேவர் வந்து உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ரெட் கலர் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து எனக்கு ரெட் கலர் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த க்ரீன் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.